தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி வ.உ.சி. அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை மற்றும் நோட்டு புத்தகம் குறிப்பேடு வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் பத்மாவதி வரவேற்புரையாற்றினார். பள்ளி துணை முதல்வர் சாந்தகுமாரி அவருக்கு பொன்னாடை போர்த்தியும், பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்ரீதரன் பூங்குத்து கொடுத்தும் கௌரவித்தனர். பள்ளி துணை முதல்வர் தலைமை உரையாற்றி மாணவர்களுக்கு புதிய 5 வகுப்பறைகள் கட்டித்தருதல், பள்ளிக்கு மதில் சுவர் கட்டித்தருதல், வேதியியல் ஆய்வகத்துக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தல், பழைய கட்டிட வளாகத்தை புதுப்பித்தல், புனரமைக்கப்பட்ட புதிய கட்டிடத்திற்கு புதிதாக கழிப்பறை கட்டித்தருதல், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஏற்ற கழிப்பறை கட்டித்தருதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை மாணவர்கள் சார்பாக முன்வைத்தார். விழா நிகழ்வில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் குறிப்பேடு வழங்கியும், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசும் வழங்கினார். நிகழ்ச்சியின் இறுதியாக விலங்கியல் விரிவுரையாளர் கந்தசாமி நன்றி உரையாற்றினார். தமிழ் விரிவுரையாளர் கிரிஜா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவுக்கான ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்கள் ஒருங்கிணைத்தனர். விழாவில் மாணவர்கள், அனைத்து ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் கழிவுநீருடன் மணல் சேர்ந்து பாதாள கழிவுநீர் தொட்டி பாதி அளவில் மண் உள்ளதால் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் அடிக்கடி பாதாள கழிவுநீர் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு இது பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பலமுறை ஆலோசனைகள் நடத்தியதன் பேரிலும் தொடர் முயற்சியின் காரணமாகவும் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து பாதாள கழிவுநீர் தொட்டிகளிலும் தூர்வாரும் பணிகள், அண்ணா சாலை, நீடராஜப்பையர் வீதி இணைப்பு பகுதியில் தூர்வாரும் பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் தூர்வாரும் பணியின் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு வீதி, தியாகு முதலியார் வீதி, வெள்ளாளர் முதலியார் வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, நீடராஜப்பையர் வீதி, சின்ன சுப்பராய மற்றும் கண்டாக்டர் தோட்டம், குபேர் நகர், கோவிந்த சாலை மற்றும் உருளையன்பேட்டை வார்டு பகுதியான ஒத்தைவாடை வீதி, அம்மன் கோயில் வீதி, செங்குந்தர் வீதி மற்றும் தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் முழுவதும் பாதாள தொட்டிகளில் தூர்வாரும் பணிகள் நடைபெற உள்ளது. மேலும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் வைத்தியநாதன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் வேலாயுதம், கைலாஷ், சுவாமிநாதன், பன்னீர்செல்வம், கலிவரதன், ரங்கராஜ், சிவராமன், ராஜா பிரசாத் ஆகியோர் உடனிருந்தனர். அதுக்கப்புறம் அதுக்கு ரிப்பேர் பண்ணுமா என்ன பண்ணுவோமோ அதுக்கு கரெக்டாக இருக்கல அந்த மாதிரி இருக்குது. அந்த வீடியோ கேமராவில் தெரியும் சார். புதுச்சேரியிலிருந்து ஊசுடு கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து நிறுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகிறது. இதனால் அந்த கிராம மக்கள் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைகளுக்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் நடவடிக்கையால் கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் பேருந்துகள் இயக்கப்பட்டது. ஆனால் 3 நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்ட பேருந்து மீண்டும் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு 3 முறை போக்குவரத்து ஆணையருக்கு அப்பகுதி மக்கள் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில்
முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தனது தொகுதி மக்களுடன் போக்குவரத்து துறை அலுவலகம் வந்து போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பணியிலிருந்த போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரனிடம் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான பேருந்துகளை அதிகாரிகள் நிர்வாகம் செய்யும் நிலையில் புதுச்சேரியில் 140 பேருந்துகளை இயக்க முடியாதா என துணை ஆணையரிடம் கேள்வி எழுப்பிய அவர் அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் அளிக்கப் போவதாகவும் எச்சரித்தார். புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோய் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என இரு பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் ரொக்கப் பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது. நம்பர் 202 இலங்கை நோக்கி வாலண்டியர்ஸ் தயவு செஞ்சு இந்த பெண்கள் பிரிவு இந்த மராத்தான் ஓட்டம் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புனித புதுமை அந்தோனியர் ஆலய திருவிழா ஜூலை 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் நவ நாட்களில் காலையில் புனிதரின் 13 மன்றாட்டுக்களும், மாலையில் ஜெபமாலையும், அருட்தந்தையர்களின் மறையுரையும், தேவ நற்கருணை ஆசீர்வாதமும் நடைபெற்றது. புதுமை புனிதரின் திருவிழா நடைபெற்றது. சிறப்பு பாட்டு கூட்டு திருப்பலியை அருட்தந்தையர்கள் அருள் புஷ்பம் அடிகள், ஜோசப் பால் அடிகள், சூசைராஜ் அடிகள், ஜான் பிரிட்டோ அடிகள் ஆகியோர் நிறைவேற்றினர். சிறப்பு ஜெப வழிபாட்டை தொடர்ந்து புனிதரின் தேர்பவனி நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், பங்கு தந்தை சூசைராஜ், துணை பங்கு தந்தை ஜான் பிரிட்டோ, ஆலய தலைவர் அருள் மரியநாதன் மற்றும் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசு காரைக்கால் நலவழித்துறை மற்றும் காரைக்கால் கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களிடையே எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி காரைக்கால் அரசு தந்தை பெரியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பங்கு பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் நலவழித்துறை துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார், காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் ஜெயா, முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா, தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மகாலட்சுமி, நலவழித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பாகூர் தொகுதியின் 29வது மாநாடு பாகூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மாநாட்டு கொடியை ஏற்றி வைத்தார். மாநில செயலாளர் சலீம் மாநாட்டை தொடங்கி வைத்து தொடக்க உரையாற்றினார். சிபிஐ மாநில குழு ராமமூர்த்தி, மாநில துணை செயலாளர் சேதுசெல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பாகூர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம், தேசிய குழு தினேஷ் பொன்னையா ஆகியோர் மாநாடு அறிக்கை வாசித்தனர். மேலும் இந்த மாநாட்டில் தொகுதிக்குழு ராஜா, மாநில குழு விஜயபாலன், பொருளாளர் நாராயணன், தொகுதிக்குழு கலியமூர்த்தி, தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன், மாநில தலைவர் தசரதா, ஆதிமூலம் கங்காதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆசிய கண்டத்தில் முதல் முறையாக 8 மணி நேர வேலை கேட்டு போராடிய புதுச்சேரியை சேர்ந்த பஞ்சாலை தொழிலாளர்கள் மீது கடந்த 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் நாள் பிரெஞ்சு ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது. இந்த துப்பாக்கி சூட்டில் 12 பஞ்சாலை தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். இந்த போராட்டம் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான பணி 8 மணி நேரம் என நிர்ணயிக்கப்பட்டது. இதனை 8 மணி நேரம் வேலை என்பது பல்வேறு நாடுகளில் சட்டமானது. 8 மணி நேர வேலை வேண்டி போராடிய பஞ்சாலை தொழிலாளர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி தியாகிகள் தினமாக அனைத்து கட்சி தொழிற்சங்கத்தினர் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி புதுவையில் ஜூலை 30ஆம் தேதி தியாகிகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுவை கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் புதுச்சேரியில் உள்ள இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள், பல்வேறு அமைப்புகளின் தொழிலாளர்கள், பஞ்சாலை தொழிலாளர்கள் ஊர்வலமாக வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். காரைக்கால் சேம்பர் ஆஃப் கமர்ஷியலின் ஜூலை மாதத்திற்கான செயற்குழு கூட்டம் சேம்பர் ஆஃப் கமர்ஷியல் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்டது. பிறகு பேரவையின் செய்தி தொடர்பாளர் வில்லியம்ஸ் ஜேம்ஸ் திருக்குறள் வாசிக்க, செயலாளர் மீனாட்சி சுந்தரம் வரவேற்புரையாற்றினார். பதவி பிரமாணத்தை சங்கத்தின் சாஸ்தான தலைவர் மகாவீர் சந்த் மற்றும் அமுதா ஆறுமுகம் ஆகியோர் பதவியேற்பு நிகழ்த்தினர். மேலும் புதியதாக பதவியேற்ற செயற்குழு உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாதாந்திர நிகழ்வுகளை சங்கத்தின் இணை செயலாளர் வெங்கடேசன் வாசித்தார். தொடர்ந்து சங்கத்தின் தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமை உரையாற்றினார். பிறகு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையை மீனாட்சி சுந்தரம் வாசித்தார். புதியதாக சபையில் சேர்வதற்கு விண்ணப்பித்திருந்த 14 உறுப்பினர்களின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன் பிறகு காரைக்கால் சேம்பர் ஆஃப் கமர்ஷியல் உறுப்பினர்களாக உள்ள உறுப்பினர்களின் பிள்ளைகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆகஸ்ட் மாத பிறந்தநாள் கொண்டாடும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை பொருளாளர் முத்துசாமி தெரிவித்தார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் அவர்களை இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இதனையடுத்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் கடந்த தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அனைத்து ஊழியர்களுக்கும் 7வது ஊதியக்குழு பரிந்துரை அமல்படுத்த வேண்டும் என தொடர் வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர்.
திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்க தலைவர் அற்புதராஜுக்கு திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார், வார்டு உறுப்பினர் மாலதி, கணேசன் மற்றும் ஸ்ரீராம் நகர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்கத்திற்கு தலைவர் அற்புதராஜ் 32 இன்ச் 80 சென்டிமீட்டர் LED கலர் தொலைக்காட்சி பெட்டியை சங்கத்திற்கு இலவசமாக வழங்கியுள்ளார். மேலும் அவர் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் 50 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் ராஜு, பொன், செந்தில்குமரன், பால்வண்ணன், திவ்யா, பலராமன், ராமலிங்கம், ஜெயக்குமார், இளஞ்செழியன், மகளிர் அணியினர், சத்யபாமா, தமிழ்செல்வி, சுகந்தி மற்றும் சங்க செயற்குழு உறுப்பினர்கள், ஆலோசகர்கள், கௌரவ தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளரும் மாநில செயலாளரும் ஆகிய ஈரம் ராஜேந்திரன் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட டிவி நகரில் உள்ள துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் வழிபட்ட அவருக்கு அந்த பகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சந்தோஷ் லெபோன் மற்றும் அவரது நண்பர்கள் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான 1 ஏக்கர் 46 சென்ட் இடம் உள்ளது. அந்த இடத்தில் நடுக்குப்பத்தில் உள்ள மீனவர்கள் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை வைத்து தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த இடத்தின் உரிமையாளர் ஆண்ட்ரோ ஜோசப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடத்தை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நடுக்குப்பம் மீனவ கிராமம் வந்த தாசில்தார் வித்யாதரன் மற்றும் கோட்டக்குப்பம் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையிலான அதிகாரிகள் மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை அளக்க முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் தாசில்தார் மற்றும் காவல்துறையினருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் நீதிமன்ற உத்தரவை காட்டி தாசில்தார் வித்யாதரன் விளக்கம் அளித்தார். இருப்பினும் இதனை ஏற்க மறுத்த மீனவர்கள் தொடர்ந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இடத்தை அளக்க முடியாமல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் திரும்பி சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்புற பிரபோற்சவ விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்புற தேர் திருவிழா ஜூலை 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெற்றது. சாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளையல் அணியும் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மண் அலங்காரத்தில் சுவாமி தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர், வில்லியனூர் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள், வில்லியனூர் மற்றும் புதுச்சேரி அனைத்து மீனவர் குல மரபினர் சார்பில் விழாக்குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு இயக்கம் மற்றும் சுகாதாரம் குடும்பநல சேவைகள் இயக்குநரகம் சார்பில் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான 5 கிலோமீட்டர் ஓட்டப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து தொடங்கிய இப்போட்டியானது காமராஜர் சாலை வழியாக BK சாலை மற்றும் பாரதியார் சாலை வழியாக சென்று பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே நிறைவடைந்தது.
5 உள்ள போ காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா ஜூலை 10ஆம் தேதி காரைக்காலில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக ஒரு மாத காலத்திற்கு அம்மையார் கலையரங்கில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக அம்பகரத்தூர் அபிநய மியூசிக் அகாடமி சார்பில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அபிநய மியூசிக் அகாடமி நிறுவனர் அபிநயா மற்றும் அவரது மாணவர்கள் பல்வேறு பாடல்களை பாடினர். நிகழ்ச்சியை காண காரைக்கால் மட்டுமின்றி வெளி ஊர்களில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சியினை கண்டு களித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிர் அணி செயலாளர் சத்யா தனது பிறந்தநாளை முன்னிட்டு சின்ன கங்கனாங்குப்பத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏம்பலம் மற்றும் வில்லியனூர் தொகுதி மகளிர் அணியினர் பாகூர் சேலியமேடு அரங்கனூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் முதியோர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினார். அவருக்கு மகளிர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பொன்னாடை பூத்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து முதியோர் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி அரிசி மூட்டைகளை முதியோர் இல்ல நிர்வாகிகளிடம் வழங்கினார். முன்னதாக முதியோர் இல்லத்தினர் மகளிர் அணி செயலாளர் சத்யாவிற்கு ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஏம்பலம் தொகுதி தொண்டரணி தலைவர் பிரபாகரன், துணைத் தலைவர் கருணாகரன், கன்னிக்கோவில் ND பிரதர்ஸ் ராஜா, அரங்கனூர் கிராம பஞ்சாயத்து செயலாளர் அதியமான், குரு ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். பாகூர் கொம்பின் பாகூர் மேற்கு வீதி ஸ்ரீ பூலோக மாரியம்மன் கோவில் சடல் உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து குளக்கரைக்கு சென்று கரகம் அலங்கரித்து வீதிகளில் வலம் வந்து ஆலயத்தில் கொடியேற்றி மூலவர் மற்றும் அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் காப்பு கட்டி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பூலோக மாரியம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து சிங்க வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மற்றும் அறங்காவல் குழு கௌரவ தலைவர் கணேசன், தலைவர் தாமோதரன், துணைத் தலைவர் முருகன், சீனிவாசன், செயலாளர் கண்ணன், துணை செயலாளர் கருணாகரன், பொருளாளர் வேல்முருகன், துணை பொருளாளர் பாஸ்கரன், உறுப்பினர்கள் அருணகிரி, மதன், முத்துக்குமரன், புருஷோத்தமன், ஹரிபிரசாத், குமரேசன், பாஸ்கரன் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். காரைக்கால் அருகே பச்சூர் செல்லும் சாலையில் நடைபெற்ற வேகமாக வந்த கார் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் CCTV கேமராவில் பதிவாகி தற்போது பரவி வருகிறது. விபத்தில் கார் ஓட்டி வந்த ஒருவர் மிகுந்த வேகத்தில் ஓட்டிக்கொண்டு வந்த நிலையில் முன்னால் சென்ற வாகனத்தை திடீரென மோதியுள்ளார். அதிலிருந்த நபர் வண்டியிலிருந்து பறந்து கீழே விழுந்துள்ளார். அவருக்கு அதிர்ஷ்டவசமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை என தெரியவந்துள்ளது. இருப்பினும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன. விபத்து காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் கொங்கரப்பட்டு ஸ்ரீ புண்ணியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ திருவிழா ஸ்ரீ மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து கிராம பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்தனர். தொடர்ந்து ஸ்ரீ பூவாத்தம்மன், ஸ்ரீ கன்னியம்மன் கரகம் ஊரணி பொங்கல் இட்ட பெண்களுடன் ஆலயத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ புண்ணியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
மேலும் முத்துப்பலக்கில் தர்பார் புஷ்ப அலங்காரத்தில் வீதி உலா வரும் நிகழ்வு, வானவேடிக்கை மற்றும் தாரை தப்பட்டை, மயிலாட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழாவை ஒட்டி தொடக்க நிகழ்ச்சியான கொடியேற்றத்துடன் ஆண்டு திருவிழா தொடங்கியது. முன்னதாக பங்கு தந்தை பால்ராஜ்குமார் சூசையப்பர் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியினை மந்திரித்து சிறப்பு திருப்பலி நடத்தினார். தொடர்ந்து கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் புனித கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பன் உள்ளிட்ட பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி, அதனைத் தொடர்ந்து கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது. புதுச்சேரி திருவாலை தொகுதிக்குட்பட்ட களித்தி தல்குப்பம் பகுதியில் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார். அண்ணா பிரபாவதி சமீப காலமாக பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் திருபுவனை தொகுதியில் உள்ள களித்தி தல்குப்பம் பகுதியில் முதற்கட்டமாக வீடுதோறும் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் அப்பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபடும் துப்புரவு தொழிலாளர்களிடம் சர்க்கரை வழங்கி அவர்களது குறைகளையும் கேட்டு அனைத்தையும் சரி செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் சாய்ஜே தியாகராஜன், பாலகுமார், அண்ணாதுரை, மணிகண்டன், ஹரிபிரசாத், ஏழுமலை உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு துக்காராம் நகர் பகுதி மக்கள் அப்பகுதியில் ஆக்கிரமிப்பு நடப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜூலை 15ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு மக்கள் பொது இடத்தை ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். இதில் சுனாமி குடியிருப்பு பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து வரும் பகுதியை அகற்ற வேண்டும் என்று பல வருடமாக போராடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் 50 நாட்களுக்கு முன் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. கோரிக்கையை தொடர்ந்து 2ஆம் கட்டமாக ஆக்கிரமிப்புக்காரர்களுக்கு B நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. உடனடியாக நடவடிக்கையை எடுத்த மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் முத்தியால்பேட்டை காவல்துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இது பெரியார் நாடு என்ற தலைப்பில் சமூக நீதி போராளர்களான புதுவை புரட்சிவேந்தன் மற்றும் புதுவை சஞ்சீவி நினைவு கூறும் நினைவேந்தல் படத்திறப்பு மற்றும் கருத்தரங்கம் பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் நடைபெற்றது. ரிச்சர்ட் தலைமையில் நிகழ்வு தொடங்கப்பட்டது. வரவேற்புரை வீரபாரதி வழங்கினார். நடுவிரல் வலைத்தள புஷ்பராஜ், ஐயா சிற்பிராசன் ஆகியோர் சமூக நீதியின் முக்கியத்துவம், பெரியார் சிந்தனையின் தற்போதைய பங்களிப்பு குறித்து உரையாற்றினர். திராவிடர் கழகம் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மாநில தலைவர் வீரமோகன் ஆகியோர் படத்தினை திறந்து வைத்தனர். திராவிட முன்னேற்றக் கழக மாணவர் அணி தலைவர் மணிமாறன், மகளிர் அணி தலைவர் காயத்ரி ஸ்ரீகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு பாராட்டுரையாற்றினர். நிறைவாக திராவிடர் கழகம் சார்பில் ஆதிநாராயணன், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் அரவிந்த் ஆகியோரது பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக தீனா பணிபுரிந்தார்.
புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் உதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சடல் மகோற்சவத்தினை முன்னிட்டு வன்னியர்குல மரபினரால் நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் சுவாமி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா வன்னியர்குல மரபினரால் நடைபெற்றது. மேலும் வானவேடிக்கையுடன் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற சுவாமி திருவீதி உலாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு வீடுதோறும் சுவாமிக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள், வன்னியர்குல மரபினர் மற்றும் ஆலய சிறப்பு அதிகாரி பர்குணம் உற்சவதாரர்கள் மற்றும் உதியம்பட்டு கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா ஜூலை 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆடிப்புற பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டுகளித்தனர். இதில் உபயதாரர்கள் திருக்காஞ்சி ராமையன், நாகராஜன், வீரராகவன், ராஜேந்திரன், கணேசன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகத்தின் புதுவை மாநிலத்தின் தலைவர்கள் கூட்டம் வம்பாக்கீரப்பாளையத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகத்தின் புதுவை மாநிலத்தின் தலைவர்கள் கூட்டத்தில் நிறுவனர் தேசிய தலைவர் டாக்டர் சக்கரவர்த்தி இந்தியா முழுவதும் திருச்சபைகளை இடிப்பதும் மற்றும் போதகர்களை அடித்து துன்புறுத்துவதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். தேசிய செயலாளர் பிஷப் ஜெபஸ்டின் மற்றும் தேசிய பொருளாளர்கள், மாநில தலைவர் டாக்டர் ஜாய், மாநில தலைவர்கள், தேசிய இளைஞரணி தலைவர்கள் மற்றும் மாநில இளைஞரணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் சொர்ணா நகரில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 60ஆம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை, கரக வீதி உலா, பார்சாகை வார்த்தல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வீதி உலா புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் மற்றும் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். முன்னதாக கோவில் நிர்வாகிகள் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பரிவட்டம் கட்டியும் மரியாதை செய்தனர். இதில் கோவில் நிர்வாகிகள், அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம், சொர்ணா நகர் பகுதி இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அம்மன் அவதரித்த நாளாக கருதப்படும் ஆடிப்புறத்தில் அம்மன் கோவில்கள் அனைத்திலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுவதோடு அம்பாளுக்கு வளையல்கள் அணிவிக்கும் நிகழ்வும் நடத்தப்படும். இதனொரு பகுதியாக காரைக்கால் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள ஸ்ரீ நடன காளியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை ஒட்டி பக்தர்கள், பெண்கள் கொண்டு வந்த வண்ண வளையல்களை ஸ்ரீ நடன காளியம்மனுக்கு வண்ண வளையல்களால் வளையக்காப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அம்மன் வளையல் அணிந்து தாய்மை கோலம் கொண்ட நாளாகவும் ஆடிப்பூரம் இருப்பதால் இந்நாளில் வழிபடும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அரியாங்குப்பம் குமியன் தானாம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய சடல் உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி குதிரை விடுதல், ஊரணி பொங்கல், சாகை வார்த்தல் அவைகளை தொடர்ந்து அம்மன் வீதி உலாகலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான சடல் திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஊசி சடல் தரித்தும் 4 சக்கர வாகனங்களை தங்கள் முதுகில் கொக்கி தரித்து இழுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்தார்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர்.
திண்டிவனம் ராஜாங்குளம் தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய 65ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா மற்றும் ஆடிப்புற வளையல் அலங்காரத்தை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் 1008 வளையல்களுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி அம்மனுக்கு வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு 5 தலை நாக அலங்காரம் வண்டியில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முருகம்பாக்கம் பள்ளத்தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமானுஜர் பஜனை மடத்தில் திரு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஆன்மீக அன்பர்களும் பெண்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தார்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதனாலதான் நம்ம எந்த ஒரு பூஜை செய்யும் போதும் ஓம் ஸ்ரீ வக்ரதுண்ட மகாகாய சூரியனுடைய சமர்ப்பணா ஆவிங்கம் குரமே தேவோ இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.